எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஜில்லுன்னு கூலாக குடிக்கணும்னு தோணும். ஸோ நான் நிறைய ட்ரிங்க் ரெசிபீஸ் காட்டியிருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது தாய் ஐஸ் டீ. ஸோ எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஐஸ் டீ செய்ய ஒரு பாத்திரத்தில் 5 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் 1/2 கப் நல்ல தரமான டீ தூள் சேருங்க. டீ தூள் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பாயில் ஆகட்டும். டீ தூளும் சர்க்கரையும் சேர்த்து தண்ணீர் நல்லா கொதிச்சு டீ எசன்ஸ் தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டீ டிகாக்ஷன் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த டீ டிகாக்ஷன். இந்த ஐஸ் டீக்கு டிகாக்ஷன் இப்படி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு பெரிய கிளாஸ் ஜாரை எடுத்துக்கலாம். அதில் முதல்ல நான் 5 ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன். ஃபில்டர் பண்ண டீயை 3/4 கிளாஸ்க்கு ஊற்றிக்கலாம். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். ஐஸ் கியூப்ஸ், டீ, கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. சூப்பரான ஐஸ் டீ சில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரிஃப்ரெஷிங்கான தாய் ஐஸ் டீயை சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்ல அருமையான ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரி தாய் ஐஸ் டீ எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஆனால் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.